தான் 3 புக்கு படித்தேன், இனி 2 புக்கு இருக்குது, டெஸ்ட்டுக்கு படிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 புக்கை படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாமா இல்லை படிக்கலாமா? சரி, அம்மா ஒரு காப்பி போட்டு கொடுக்க சொல்லி கேட்டு குடிச்சிட்டு அப்புறமா படிக்கலாம். இல்லைனா தலைவலியே வந்துடும். இந்த புக்கை எடுத்து வச்சாலே தலைவலி எங்கேருந்து வரும்னே தெரியல. என்ன அந்த அம்மாவுக்கு என்னாச்சு? அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, என்னமாச்சு? அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்க. ஏடி சோனி, கடைக்கு போய் இந்த குலோப் ஜாமுன் பவுடர் வாங்கிட்டு வாடி 2 பாக்கெட்டு. எதுக்கும்மா குலோப் ஜாமுன் பவுடர்? இப்போ அது என்ன போக சொல்கிறேன், நானும் போக மாட்டேன். அம்மா எதுக்கு குலோப் ஜாமுன் பவுடர்? எதுக்கு? வீட்டுக்கு யாராவது வராங்களா? ஆமாம் சோனி, உன் தங்கச்சி மௌலி ஊர்லேருந்து வரா, தாத்தா ஊர்லேருந்து. அவளுக்கு பிடிக்கும் குலோப் ஜாமுன்னா, அதுதான் வாங்கிட்டு வந்து செஞ்சு வைக்கலான்னு பார்த்தேன். என்னது, மௌலி ஊர்லேருந்து வராளா? ஏம்மா தாத்தா பாட்டி வீட்டில் தானே அவள் இருந்தா இத்தனை நாள், இப்போ எதுக்கு திடீர்னு வரா? சரி சோனி, தாத்தா ஊரில் 5ஆம் கிளாஸ் முடிக்கின்னு தான் ஸ்கூல் இருக்குது. அது கிராமம், அதனால் 5ஆம் கிளாஸ் முடிக்கின்னு தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து அவளை சேர்த்தலான்னு இங்கே அவளை வர சொல்லியிருக்கேன். இங்கே 6ஆம் கிளாஸ் அவளை ஸ்கூலில் சேர்த்தணும். ஏம்மா மௌலியெல்லாம் இங்கே வர வேணாம், அங்கேயே இருக்கட்டும். இங்கே வந்தால் என்னை டார்ச்சர் பண்ணுவான். சரி சோனி, அக்கா தங்கச்சி மாதிரியா நீ பேசுகிற? அவங்க கூட பிறந்தவடி, கொஞ்ச நாளைக்கு தாத்தா வீட்டில் இருக்கட்டும்னு விட்டு வச்சேன். இப்போ நம்ம கூட வந்து இருக்க போகிறா. உன் தங்கச்சி தானே, நீ தான் பார்த்து அனுசரித்து இருக்கணும். அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? ஏடி சோனி, கடைக்கு போய் குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்கிட்டு வாடி, குலோப் ஜாமுன் செஞ்சு வைக்கலாம். நம்ம மௌலிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏம்மா எனக்கே படிக்கிறதுக்கு நிறைய இருக்குமா, இன்னும் பாரு 2 புக்கு படிக்கணும். நீ எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு கொடுத்துட்டு நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வா, நான்லாம் போக மாட்டேன். சரிடி, கொஞ்ச நேரம் கீரை, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த வாட்டி உனக்கு காஃபி போட்டு தாரேன். பெரியம்மா, அம்மா 2 தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்படியே மக்களே, பெரியம்மா கடைக்கு போயிட்டுருக்கேன். சோனி, குமாருக்கு 2 தக்காளி எடுத்து கொடு. பெரியம்மா கடைக்கு போறீங்களா? என்ன வாங்க போறீங்க? மக்களே, குமார் ஊர்லேருந்து மௌலி வரா, அவளுக்கு பிடிக்கும் எனக்கு குலோப் ஜாமுன் செய்யலான்னு குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்க போகிறேன். நீ போய் உள்ளே போய் தக்காளி எடுத்துகிட்டு போ. என்னது, மௌலி ஊர்லேருந்து வராளா? இதை உடனே கவின்கிட்ட போய் சொல்லணும். இல்லை மஞ்ச மண்டை, உள்ள தக்காளி கிச்சனில் இருக்கும், போய் எடுத்துகிட்டு போகிறேன். சோனியக்கா எனக்கு தக்காளி வேணாம், நான் வீட்டுக்கு போகிறேன். என்னாச்சு இவனுக்கு? தக்காளி வேணும்னு வந்தான், இப்போ வேணான்னு போகிறான். இவனுக்கு என்னாச்சு? லூஸு. சரி, அம்மா கடைக்கு போயிருக்கு, வர எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் படுக்கும். எனக்கு கவினி, எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு சுபினி, பின்னாடி பாருங்களே, மரத்தில் கொய்யாப்பழம் பழமாக கிடக்கல. வாங்கலை, ஆளுக்கு 2 பறித்து சாப்பிடலாம். ஏன்னா இந்த கொய்யாப்பழம் பறிக்க தான் எங்களை கூப்பிட்டியா? இந்த கொய்யா மரம் யாருன்னு தெரியுமா? அந்த கூடு விழுந்த கிளவிடா. அவன் பார்த்தானா நம்ம தீண்டம்ல, வேணாமல இங்கேருந்து போயிடலாம். அந்த கிளவி இப்போ வீட்டில் இல்லை சுபினே, நம்ம இப்போ மரத்தில் ஏறி பறிக்கலாம். எனக்கு கவினே, அந்த கிளவி வந்துச்சுன்னா மரத்துலையே கட்டி போட்டு நம்ம தோலை உடிச்சிடுவாங்க. எனக்கு சுபினே, அந்த கிளவி இப்போதைக்கு வராது, இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நம்ம ஏறி பறிப்போம், வாழை. நீங்கள் வரீங்களா இல்லை நான் மட்டும் போய் பறித்து சாப்பிட்டுமா? ஐ, கொய்யாப்பழம் நல்லா இருக்கு. இதை நான் பறித்து இப்போ சாப்பிட போகிறேன். என்ன ருசியாக இருக்கும் போல இருக்கு. சீக்கிரமாக சாப்பிடலாம். கொய்யாப்பழம் அவ்வளோ ருசியாக இருக்கு. எனக்கு சுபினே, வாழை கொய்யாப்பழம் செம ருசியாக இருக்கு, நீயும் வந்து சாப்பிடல. எனக்கு கவினே, நீ சொன்ன மாதிரி கொய்யாப்பழம் அவ்வளோ ருசியாக இருக்கு. எனக்கு குமார், ஏழை அப்படி பார்க்க சாக்காகி, வாழை நீயும் மரத்தில் ஏறு, கொய்யாப்பழம் ருசியாக இருக்கு, சாப்பிடலாம். இல்லை மரத்தில் ஏறி என்னென்ன பண்ணுறீங்க? அந்த கூடு விழுந்த கிளவி பார்த்தான்னா தோலை கட்டி உரிச்சிடுவா, கீழே இறங்குங்களே. இல்லை கவினு சுபினு, ஊர்லேருந்து மவுளி வரலாம், இப்போ தான் உங்கள் அம்மா சொன்னாங்க. என்னது, ஊர்லேருந்து மவுளி வரலாம்? இத்தனை நாளாக அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் தானே இருந்தா, இப்போ எதுக்கு அவள் ஊருக்கு வரா? ஏ மரத்துலேயே நின்று பேசாதீங்களே, கீழே வாங்கல. இல்லை என்னல சொல்கிற? ஊர்லேருந்து மவுளி வரலாம்? அவள் வந்தால் நம்மளால ஒரு கை பார்க்காம விட மாட்டாளே. அவள் சும்மாவே ஆடுவா. அவள் வந்தால் நீ என்னென்ன பண்ண போறாதோ தெரியலையே. ஆமால, இப்போதான் அவங்க அம்மா சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்குது குலோப் ஜாமுன் பாக்கெட் வாங்க போயிருக்காங்க. அவள் ஏற்கனவே நம்மளுக்கு பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்ன பண்ணிட்டு போயிருக்கா ஊருக்கு. இல்லை குமார், மவுளிக்கு நம்மள ஞாபகம் இருக்காதுல்ல, அவள் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, மறுபடியும் திரும்பி வரப்பெல்லாம் நம்மள ஞாபகமே இருக்காதுல்ல. நீ கவலையே படாத, நம்மளெல்லாம் மறந்துருப்பா. ஆமாம், நம்மள அவன் மறந்துருப்பா. ஏனே கவினு சுபினு, மவுளியை கூட்டிட்டு வர அவங்க அம்மா ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்களாம். அப்படியா?
ஏலே நாமளும் போய் அந்த மவுளி இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். வாங்கல எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். இல்லை சுபினி, என் மூஞ்சி எதுக்குடா இப்படி விட்டு பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சில என்ன எழுதி வச்சிருக்கு? அது ஒன்றும் இல்லை குமாரே, உன் முடி மஞ்சள் கலரில் இருக்குல்ல, நீ பிறந்ததுலேருந்தே இப்படியா இல்லை வேணும்னு கலர் அடிச்சிருக்கியான்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். என்னல கிண்டலா? ஒழுங்கா வாங்கல போகலாம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். அந்த மவுளி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சோனி, ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கரெக்டாக பார்த்து சொல்லு. இல்லைன்னா நம்ம மவுளி வேறு ஸ்டேஷனில் போய் இறங்கிக்குவா. பாவம், அவன் சின்ன பிள்ளை, அவளுக்கு வழி தெரியாது. ஏம்மா நீ கவலைப்படாதம்மா, ட்ரெயின் இன்னும் வரல, இன்னும் வரதுக்கு 5 நிமிஷம் இருக்குமா. உன் மாவன் எங்கேயும் போக மாட்டா. சரிடி, கோவப்படாத. பாவம், அவள் சின்ன பிள்ளை, இடம் மாதிரி எங்கேயாவது போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். அம்மா புலம்பிட்டே இந்த பாரு, ட்ரெயின் வந்துச்சு. நான் தான் சொன்னேன் 5 நிமிஷத்தில் வந்துடுன்னு. மௌலிமா எப்படி இருக்க? தாத்தா பாட்டியெல்லாம் ஊரில் நல்லா இருக்காங்களா? அம்மா நான் நல்லா இருக்கேன், தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. சோனி நீ எப்படி இருக்க? அம்மா அப்பா ஏன் வரல? அப்பா வந்திருக்கலாம்ல. மௌலி, அப்பாவுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரமாக முடிச்சுட்டு உன்னை வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. சரிம்மா. அம்மா தாத்தா பாட்டி எனக்கு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. பட்டாசு, இனிப்பு, ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சாக்லேட் நிறைய வாங்கி கொடுத்தாங்கம்மா. அப்படியா மௌலிமா? சரி, வீட்டுக்கு போய் அதெல்லாம் பிரித்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா அம்மா வீட்டுக்கு போனதும் நான் இன்னைக்கு நைட்டு பட்டாசு வெடிப்பேம்மா. தாத்தா பாட்டி நிறைய பட்டாசு கொடுத்தாங்க. நான் சோனிக்கு தரவே மாட்டேன், நான் மட்டும் வச்சு வெடிப்பேன். சரி மௌலி, வா, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம். ஆட கவினு, சுபினு, குமார், நீங்களாம் இங்கே வந்தீங்க? பெரியம்மா, நாங்கள் மவுளியை பார்க்க வந்தோம். மவுளி இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம். சரி சரி, எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்கே நிற்க வேணாம், ட்ரெயின் வர இடமா இருக்குது. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, நீங்கள் நிற்கக்கூடாது. வா, வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலாம். என்ன சோடா புட்டி கண்ணாடி, என்ன ஞாபகம் இருக்குதா? நான் மவுளி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. மஞ்ச மண்டை நீ எப்படி இருக்க? சோடா புட்டி, சுபினி நீ எப்படி இருக்க? என் ஆட்டத்தை இனிமே பார்ப்பீங்க இந்த ஊரில். பாய். நான் போய் என் கிஃப்ட் பாக்ஸு, என் பட்டாசு எல்லாத்தையும் இன்னைக்கு நான் எடுத்து என்ஜாய் பண்ண போகிறேன். என்னல சுபினி, நம்மள அவன் மறந்துருப்பான்னு சொன்னேன், இப்போ வந்து இப்படி பேசிட்டு போகிறா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல, முழிச்சிட்டு நிற்க. நாங்கள் பயந்துட்டுன்னு பார்க்குறீங்களா? இனிமே எங்கள் ஆட்டத்தை பாருங்க. அப்படியே மறக்காமல் காமெடி கார்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே அந்த ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.